Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்ல விதமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா அந்த கார் தான். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா புது கார் தான், ஃபாரக்காக புதுசாக வாங்கினது. நம்ம ஊரில் இருக்கிற டைமில் வீட்டுக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்ததும் வேலை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்டன் தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஊர்லேருந்து கிளம்புனது, அப்புறம் ஃப்ளைட்டில் வந்தது, அதெல்லாம் நான் வீடியோவே எடுக்கல. ஃப்ளைட்டில் கொஞ்சம் வீடியோ எடுத்தது மட்டும் நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார்டன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துடலாம். இன்னும் நான் வந்து வீட்டுக்கு உள்ளே கூட போகல, நேராக வந்து கார்டனில் தான் செடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். ஆனால் நான் போனப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நிறைய வந்து செடிலாம் காஞ்சு போயிருக்கு. மற்றபடி இந்த கருவேப்பிலை செடி, அப்புறம் வந்து கீரை, இதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே நல்லா தான் இருக்குது. இந்த அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பிலேயுமே வந்து கொடி ஏற்றி விட்டுருந்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக கம்பி வந்து எல்லாமே காஞ்சி போய் கம்பி மட்டும் நல்லா தெரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் செடி நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவரைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்லா காய்ச்சிருக்கு. அந்த சைடு கம்பி பாருங்களேன், அதில் இருந்த செடி அப்படியே காஞ்சி போயிடுச்சு. சுத்தமாக தண்ணியை இவங்க யாரும் ஊற்றலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காயெலாம் வந்து நிறையா வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. அதை பார்த்தது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லையே, நிறையா வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியிலையும் வந்து நிறையா கத்திரிக்காயெலாம் வர காய்ச்சிருந்துச்சு. இந்த சைடில் நம்ம பீன்ஸ் செடி வச்சுருந்தோம்ல, பீன்ஸ் கொடி, அது சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இந்த பீன்ஸ் கொடி ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுச்சு. அதில் ஒரு பீன்ஸ் கூட இருந்தது, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போயிடுச்சு. இது இதுக்கப்புறம் க்ரோ ஆகும்னு எனக்கு தோணல. நெக்ஸ்ட் அங்கே வச்சுருந்த மிளகாய் செடி, அப்புறம் வந்து பாவக்காய் கொடி, இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா புல் ஃபுல்லாக வளர்ந்து போய் கிடக்கு. நிறையா குச்சி குச்சாக வேறு உளுந்து கிடக்கு. அதுதான் அந்த முருங்கை மரத்துலேருந்து உளுந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த கொடியும் வந்து ஃபுல்லாக எல்லாமே கீழே அப்படியே படர்ந்து போயிருந்துச்சு. அது எல்லாத்தையும் திரும்ப இதுலேயே வந்து நம்ம சுற்றி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த கீரை எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே க்ரோ ஆகியிருக்குன்னு கூட சொல்லலாம். மற்றபடி பெருசாக வேறு எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மிளகா செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மிளகா காய்க்காமல் இருந்தது இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு மிளகா காய்ச்சிருக்கு, நிறையா பூவும் வந்து வச்சுருக்கு. அப்புறம் இங்கே இருந்த செடியெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாமே வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன இருந்துச்சுன்னே அப்படியே மறந்துருச்சு. அப்புறமா தான் ஞாபகம் வருது, பூச்செடி வச்சுருந்தோம்ல, அது சுத்தமாக காஞ்சிருச்சு. அதை எடுத்து தான் போடணும். அப்புறம் இந்த கத்திரிக்காய் செடி சுத்தமாக க்ரோ ஆகவே இல்லை. நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இங்கே வச்சுருந்த பீக்கங்காய் செடியும் க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் இந்த பாவக்காய் செடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு இதை வந்து எடுத்து குக் பண்ணி சாப்பிட்றணும். ஏன்னா இல்லைன்னா எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. நான் ஊருக்கு போனது என்னமோ 8 நாள் தான் வந்து ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப புல்லெல்லாம் இவ்வளோ வந்து வளர்ந்து போய் கிடக்கிறப்ப தான் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து இங்கே இருக்கிறப்ப டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக புல் வளர வளர அப்படியே பிடுங்கி விட்டுருவேன். இப்போ இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா புல் பிடுங்கவே இல்லையா, அதனால இவ்வளோ வந்து வளர்ந்துருச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல முருங்கை மரத்துலேருந்து குச்செல்லாம் அப்படியே கீழே கொட்டி கிடக்கு. அது ஏன் அப்படி ஆயிருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா தான். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. மொதல் நாள் நைட்டே வாங்கி வச்சது, அதை தான் வந்து ஹீட் பண்ணி நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஊருக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி 1 வீக் வரைக்கும் நமக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்றைக்கி வந்து எனக்கு 1 வீக் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு தான் திரும்ப எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டயர்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பிரிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாமி வந்து நான் கிளம்புறப்ப
பார்க்குறப்ப கடைசி நேரத்தில் கையில் ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு கூட நான் பிரித்து பார்க்கவே இல்லை. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. இது இல்லாமல் நானும் கொஞ்சம் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி இது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்துட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்திருந்த ஸ்வீட்ஸ் தான். அந்த ஸ்வீட் பாக்ஸ் நிறையா வந்து வந்துருந்துச்சு. அதை தான் எடுத்து எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ் தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹல்வா தான் இருந்தது. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ஹல்வாலாம் வாங்கிட்டு வரல. ஆனால் மாமி வந்து எனக்கு வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. இதை நீ எடுத்துகிட்டு போய்டு, உனக்கு தான் ஹல்வா பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து என்னை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட்ஸும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் டின்னரும் எதுவும் சாப்பிடல, மதியானமும் எதுவும் சாப்பிடல. இப்போ இந்த ஸ்வீட்டை தான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் எந்திரிச்சிருந்தேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாகவும் தூங்கியாச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கிறோம். ஊருக்கு போயிட்டு வந்தாலே எப்போவுமே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஜன்னலை திறந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்குறது வந்து ஒரு மாமரம், அதாவது ஒரு மாங்கன்று வந்து ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சி போயிருக்கு. அதை நான் போகிறப்ப வச்சுட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தா அப்படி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுச்சு. அது என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத திரும்ப அப்புறமா போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அது ஃபுல்லாக காஞ்சிடுச்சா இல்லை க்ரோ ஆகுமா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குக் பண்ணுறதுக்கு வீட்டில் பெருசாக எதுவுமே இல்லை. சரி இங்கே வீட்டில் அந்த கார்டனில் இருக்கிற வெஜிடபிள்ஸை கொஞ்சம் பறித்து போட்டு இன்றைக்கி ஒரு சாம்பாராவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ இந்த அவரைக்காய்லாம் வந்து பாருங்களேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஏற்கனவே அவரைக்காய் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறது காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இதை பார்க்குறப்ப எனக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது. எல்லா காய்கறியும் ஒரே டைமில் இந்த மாதிரி காய்ச்சிருக்கிறப்ப. ஏற்கனவே நம்ம அவரைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப மற்ற காய்கறிலாம் காய்க்கல. அதாவது வெண்டைக்காய், அப்புறம் பாவக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே இருக்குது. சரி எல்லாத்தையும் பறித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நினச்சிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பறிக்கிற ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அவரைக்காய் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. மாஷால்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று பீன்ஸ் கொடி காஞ்சி போனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காயும் வந்து இப்போ பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதை பறிக்காமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக முத்தி போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கே வந்து இதை பறித்து இதையும் வந்து நம்ம சாம்பாரில் வந்து போட்டுடலாம். வெண்டைக்காய் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூ வச்சு காய வைக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 4 நாள்லேயே வந்து நம்ம பறிச்சிடணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமே அப்படின்னு விட்டோன்னா கண்டிப்பாக வந்து அந்த முத்திரும், நம்ம குக் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் வந்து ஒன்று தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதை வந்து நான் இன்றைக்கி பறிக்கலை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. இந்த ஒரு கத்திரிக்காய் அப்புறம் இந்த அவரைக்காய் இதெல்லாம் வந்து போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன், நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இது வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வெளியில் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிளகாய் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரே ஒரு பாவக்காய் இருந்துச்சு. இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இதையுமே பறிச்சிடணும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பழுத்துரும் நாளைக்கு. ஸோ அதனால் இதையும் வந்து பறிச்சாச்சு. இது சில்லி இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் சில்லி தான். காய்க்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். அப்புறம் பழுத்தோன்னே ஃபுல்லாக ரெட் ஆகிடும். நம்ம ரெட் ஆனதுக்கப்புறம் கூட பறிச்சிக்கலாம். ஆனால் இந்த பர்பிள் கலர்லேயே எனக்கு பறிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரெட் கலர் பர்பிள் கலர்னு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து நான் பறிச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சில்லியாக இருக்குது. இதையும் வந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து கங்கோங் கீரை வந்துருக்கு. அதனாலே வந்து இந்த செடி வந்து பெருசாக க்ரோ ஆகி வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கீரையும் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில்லி இதெல்லாம் வந்து பறிச்சிருக்கிறேன். இது கூட இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருந்துச்சுல்ல, அதையும் வந்து பறிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு செடியும் வந்து நல்லா க்ரோ
ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால எல்லா செடியும் அவ்வளோ ஈஸியாக க்ரோ ஆகலை. ரொம்ப நானும் டெய்லி தண்ணி ஊற்றி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அப்படியுமே இந்த வெயிலுக்கு வந்து தாங்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இனிமேல் ஒழுங்காக க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதில் இருக்கிற சில்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய் சில்லி தான். இது வந்து நல்லா எல்லாமே பழுத்துருச்சு. இது வந்து பறிச்சிடலாம். இங்கே வந்து ஃபுல்லாகவே முருங்கை மரத்துலேருந்து குச்சியெல்லாம் விழுந்துருந்துச்சுல, அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன். புல் வெட்டுறதுக்கு வந்து ஆளை கூப்பிட்டு வெட்டிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் போய் பார்க்கலாம். இங்கே வெளியில் வரப்போவே முருங்கைக்காய் இங்கே இருக்கிறது தெரியும். ஏன்னா மரம் வந்து இந்த ஒரு கிளை மட்டும் ஃபுல்லாக வெளியில் அப்படியே சாஞ்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து பெருசாகிற வரைக்கும் விட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா இங்கே கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி செடிலாம் வந்து ரொம்ப வெளியிலலாம் வந்து இருக்கக்கூடாது. அதுவும் இது வந்து கொஞ்சம் நடக்கிற பாதை மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலாம் இருக்கக்கூடாது. ஆனால் யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போதைக்கு நம்ம வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த காய் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதை வெட்டிடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள் மாங்கன்று, அதுதான் வந்து இப்போ காஞ்சி போயிடுச்சு. இங்கே வந்து ஃபுல்லாகவே வெளியில் அங்கே சின்ன சின்னதாக செடி வச்சுருக்குறாங்கல்ல, அது எல்லாமே வந்து ஒன்று ஒரு மரம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. நம்மளோட பேக் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த மரம் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளோட இந்த மாமரம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தமாக வந்து இது காஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உடைக்கிறப்பவே வந்து இப்படி உடையுது பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா கண்டிப்பாக காஞ்சிருச்சு. இன்னும் பெரிய தண்டு வந்து உடையாமல் இருக்குது. பார்ப்போம் இது இன்னும் கொஞ்சம் வருதா இல்லையான்னு. இப்போ இது வந்து எனக்கு திரும்ப வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு தோணல. இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும், ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கலாம். சில நேரம் இலையெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் க்ரோ ஆனாலும் ஆகலாம். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் ஃபேமிலி தான் வந்து வச்சுருக்குறாங்க. நிறையா மாமரம், ரம்புட்டான் மரம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. தென்னம்பிள்ளையும் வச்சுருக்குறாங்க பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஊற்றிருப்பாங்க போல். இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அப்புறம் என் பையன்கிட்ட சொல்லிட்டு போனதுக்கு சுத்தமாக தண்ணியை ஊற்றலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து கொல்லையில் இருந்த காய்கறியெல்லாம் பறித்து போட்டு இங்கே வந்து சாம்பாரும் வந்து வச்சாச்சு. சாம்பார் வைக்கிற வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பலூன்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாராவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே, அதுக்காக தான் இங்கே வந்து பலூன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதோட சேர்த்து கிஃப்ட்டும் இங்கே வாங்கி வச்சுருக்குறாங்க போல இருக்குது. எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பர்த்டேக்கு வந்து போக போகிறாங்க. ஃபாரா, தசீம் 3 பேரும். தசீன் வந்து போகலை, ஃபாராவும் தசீமும் மட்டும் போகிறாங்க. தசீன் வந்து வேற ஒரு வேலையாக வெளியில் போகிறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு 3 பேருமே இருக்க மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டு பர்த்டேவா? உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஏஜ்? 16. ஆனால் இதில் பார்த்தா 61 மாதிரி இருக்கு. Hit the like button. Oh, okay, very nice. கிளம்பிட்டியா? ஓகே, பாய். ஷூ போட்டுக்க. நல்லா இருக்கு தசீம், எடுத்துட்டு போ. போய் காரில் வை. திறந்துடு ஃபரா. பாய். சரி, காரில் ஏறுவா. நம்மளோட புது கார் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார் தான். இது வந்து வீட்டில் இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் காரே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார் தான் வாங்கியிருக்கோம். இங்கே தசீமும் வந்து சூப்பராக கிளம்பிட்டாங்க. பாய். ஓகே, மிஸ் யூ டூ.
பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிளம்பிட்டாங்க. நமக்கு வந்து வீட்டில் நிறையா வேலை இருக்குது. முக்கியமாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு துணியும் நல்லா சூப்பராக சேர்த்து வச்சுருக்குறாங்க. அதையும் வந்து ஃபுல்லாக துவைச்சி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா வீடு க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே நல்லா மழையும் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.